கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய உப்பளம் மைதானத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் தான் போலீசார் உரிய அனுமதியுடன் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இன்று காலை 6 மணி முதலே இந்த மைதானத்தில் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என பெருந்திரளாக பொதுமக்கள் இங்கு கூடி வரக்கூடிய நிலையில் துப்பாக்கியுடன் வந்திருக்கிறார். அவரை உரிய சோதனையின் போது போலீசார் பிடித்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பது ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த டேவிட் என்பதும் அவர் இதற்கு முன்பாக சிஆர்பிஎஃப் வீரர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றதாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அந்த நபரை போலீசார் அங்கிருந்து கைது செய்து உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று உரிய விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை அந்த பிரதான சாலையிலிருந்து மைதானம் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் சுற்றளவில் 3 கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். மெட்டல் டிடெக்டர் வாயிலாக காவல்துறையினர் சோதனை செய்யும் போதுதான் இந்த நபர் கை துப்பாக்கியுடன் பொதுக்கூட்டத்திற்கு வந்து தெரிய வந்திருந்தது. இதையடுத்து சோதனை செய்த போது அந்த நபர் லைசன்ஸுடன் கூடிய துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆனால் லைசன்ஸை பொறுத்தவரை கையில் இல்லை, மொபைலில் தான் போலீசாரிடம் காண்பித்திருக்கிறார். உடனடியாக அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி நேரடியாக காவல் நிலையம் கொண்டு சென்று உரிய விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னொரு தகவலையும் அவர் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். என்னவென்றால் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் பிரபு அவர்களுடைய தனிய பாதுகாவலர் என்று போலீசாரிடம் தகவல் தெரிவித்திருந்தார். உடனடியாக இது குறித்து நாம் பிரபு அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த விவகாரம் தொடர்பாக எனக்கு தகவல் எதுவும் தெரியவில்லை, உடனடியாக போலீசாரிடம் நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன், அதற்கு பிறகாக தகவல் தெரிவிக்கிறேன் என்று அங்கிருந்து தகவலை தெரிவித்துட்டு அங்கிருந்து அவர் சென்று விட்டார். தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மத்தியில் தான் இங்கு உரிய அனுமதியுடன் போலீசார் இந்த நிகழ்ச்சியை நடத்த அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் வரை வரக்கூடிய இந்த மைதானத்தில் தற்போது வரை 2000க்கும் மேற்பட்டோர் மட்டும்தான் கூடியிருக்கிறார்கள். மெட்டல் டிடெக்டர் வாயிலாக வரக்கூடிய அத்தனை நபர்களையும் சோதனை செய்துதான் இங்கிருந்து போலீசார் உள்ளே அனுமதிக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக கை துப்பாக்கியுடன் ஒருவர் இந்த தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பொதுக்கூட்ட மைதானத்திற்கு வந்தது பெரும் வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது ஒதியஞ்சாலை போலீஸ் காவல் நிலையத்தில் வைத்து அந்த நபரை போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.